என்னது இந்தியா ஸ்டைலில் டீ காஃபியும் பஜ்ஜி போண்டாவும் மலேசியாலையும் கிடைக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டில் இந்தியாவில் உள்ள A1 டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கு A1 டீ ஸ்டால்னு பேர் வந்துச்சுன்னா ஒரு ஃபேமஸான A1 கேஷ் அண்ட் கேரி பக்கத்தில் தான் இந்த டீ ஸ்டாலும் இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டீ ஸ்டாலுக்கு எந்த ஒரு பேரும் இல்லாதனால A1 டீ ஸ்டால்னு மக்களால் அழைக்கப்படுது. சரி, இந்த கடைக்கு நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போல பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியான்னு ஒரு பெரிய போட் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது கீழே பூந்து வந்தான பார்த்தீங்கன்னா 5வது இல்லை 6வது கடை தான் நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட்டே இருக்கும் அந்த கடை. இந்த கடை மெயினாக ஃபேமஸ் ஆகணும் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீ காஃபி தாங்க. ஒரு சின்ன கிளாஸில் 2 வெள்ளிக்கு தான் கன்வீனியன்டான ப்ரைஸ்க்கு அவங்க விற்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற இந்த பஜ்ஜி, போண்டா, வடை, கறிப்பாப்னு இந்த மாதிரி ஐட்டங்கள் அண்ட் அவங்ககிட்ட பாலாப்பமும் விற்குது. இதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் தான். அண்ட் ஒரு பாலாப்பம் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளிக்கு தான் இங்கே விற்கிறாங்க. நீங்கள் கேட்ட உடனே தான் இந்த பாலாப்பத்தை வந்து இன்ஸ்டன்டாக செஞ்சு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய விதமான இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கே தெரிலங்க, பல விதமான ஸ்வீட்ஸ் நான் இதுக்கு முன்னே பார்க்காத ஸ்வீட்ஸ்லாம் கூட இங்கே நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்வீட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 வெள்ளியிலேருந்து 4 வெள்ளி மட்டும் இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணுங்க, இங்கே உள்ள ஒவ்வொரு ஸ்வீட்டும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் கிரேவிங்காகவும் இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பஜ்ஜி, போண்டா, சமோசா, கறிப்பா, பக்கோடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அப்பப்போ பொரிச்சு அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா இங்கே நசிலமா கூட அவங்க வித்தாங்கங்க. சரி, இப்போ என்னென்ன தண்ணி இவங்க வச்சிருக்காங்க பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் டீ இருக்கு, பசும்பால் ப்ரூ இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பசும்பால் பூஸ்ட் இருக்கு. பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலோ மாதிரி. அண்ட் தென் உங்களுக்கு பசும்பால் குடிக்கணும்னா கூட நீங்க கேட்கலாம், அவங்க தனியாக கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நீங்க சீனி சொல்லிடணும், உங்களுக்கு சீனி வேணாவா இல்லை பாதி சீனியா இல்லை நார்மலாக சொல்லிடணும், இல்லை சீனி எக்ஸ்ட்ரா வேணா கூட அவங்கள்ட்ட சொல்லிடலாம். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம டேக்அவே பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ காஃபி வந்து 2 வெள்ளி விற்கிறாங்க காலையில், டேக்அவே பண்ணுறப்ப 3 வெள்ளி வரும். இல்லை 3 வெள்ளி வந்து இப்போ பூஸ்ட்ல வந்து 3 வெள்ளி பாருங்களேன். ஸோ அது டேக்அவே பண்ணுறதுக்கு 4 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த பஜ்ஜி போண்டாலாம் ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு செட்டாக வந்து சட்னி 2 விதமான சட்னி கொடுத்துருப்பாங்க. அது வச்சு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட் கிடைக்கும். அவங்களோட பாலாப்பம் எஸ் யூஷுவல் தான், வெளியே நல்லா கிரன்ச்சியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பட் மெயின் பார்ட் வந்து நல்லா வெந்து தான் இருந்துச்சு. அண்ட் இது கூட வந்து சேர்த்து சாப்பிட்றப்ப நீங்கள் தனியாக வந்து தேங்காய் பால் கேட்டாவும் அதுவும் கொடுக்குறாங்க. அவங்களோட டீ காஃபி ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே இல்லை. எஸ்பெஷலி டீ லவ் காஃபி லவ் வந்தால் கண்டிப்பாக ரெண்டையும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்தியன் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அவங்க மிளகா பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹெவியான ஒரு கடலை மாவில் கோட்டிங் கொடுத்துட்டு உள்ளுக்கு மிளகா வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வடை, உளுத்த வடை, அப்புறம் மற்றது கறிப்பாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா 1 வெள்ளிக்கு தான் விற்கிறாங்க. பக்கோடா மட்டும் 1-2 வெள்ளிக்கு விற்கிறாங்க. பிகாஸ் அதோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.